இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2010 ஒரு பிரிட்டிஷ் பயோகிராபிக்கல் காமெடி டிராமா மூவியா ரிலீஸ் ஆன டோஸ்ட். இந்த படத்தோட ஒண்ணு என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோ சின்ன வயசுல இருந்தே புதுசா நிறைய டிஷ் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையோட இருக்கான். ஆனா அவங்க அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனால அவனுக்கு வெறும் டோஸ்ட் பற்ற தவிர பெருசா வேற எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அதனால ஹீரோ ஃபுட் மேல ஒரு ஆசையோட வளர்றான். கடைசியில ஹீரோ ஒரு பெரிய ஷெஃப் ஆகிறான். அந்த ப்ராசஸ்க்கு அவன் என்னெல்லாம் அனுபவிக்கிறான் அப்படிங்கறத ஒரு பயோகிராபிக்கல் மாதிரி சொல்லியிருக்காங்க. வாங்க கதைக்குள்ள போயிட்டு ஹீரோ அவனோட கல்னரி டேலண்ட எப்படி வளர்த்தா அப்படிங்கறத நாமளும் பார்க்கலாம். நாம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஹீரோவும் அவனோட அம்மாவும் சூப்பர் மார்க்கெட்ல பொருள் வாங்கி இருக்கிறத காட்டுறாங்க. ஹீரோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே வாங்கலாம் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்றான். ஆனா அவங்க அம்மாவும் எல்லாமே கேன்டு ஃபுட்ஸ் மட்டும் தான் வாங்குறாங்க. எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் சமைக்க தெரியாது, எங்க அம்மா இதெல்லாம் சமைக்க மாட்டாங்க, எப்பவுமே வீட்டுல கேன் ஃபுட்ஸ் தான் டப்பால அடைச்சு வச்சதை சூடு பண்ணி தருவாங்க. ஒருவேளை அதனாலதான் அப்பா எப்பவுமே கோவமா இருக்கிற போல, ஒருவேளை சரியான சத்துள்ள சாப்பாடு கிடைக்காதுதான் அப்பாவுக்கு கோவம் வரதுக்கு முக்கியமான காரணமா இருக்கும் எனக்கு தோணுது அப்படின்னு ஹீரோவும் அவனோட வாய்ஸ் ஓவர்ல சொல்றான். ஆனா உண்மையான ரீசன் என்னன்னா, ஹீரோட அம்மாவுக்கு லங்ஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. அவங்கள நிறைய நேரம் சமைக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ண முடியாது, உடனே உடம்பு சரியில்லாம போயிடும். ஹீரோ ஆசைப்படுறானே அப்படி சொல்லிட்டு அம்மாவும் கஷ்டப்பட்டு கேக்கெல்லாம் செய்ய ட்ரை பண்றாங்க. ஆனா மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு கேக் ஏற்றிச்சிடுறாங்க. அப்பாவும் இவனு விதியேன்னு கருகி போனதை தின்னுக்கிட்டு இருக்க, அம்மா நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. அவங்க வீட்டுல ஹீரோக்கு பிடிச்ச ஒரே விஷயமே டோஸ்ட் மட்டும் தான். அது டோஸ்டர்ல போட்டு வெளியில வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க அம்மா எனக்கு டேஸ்டியான ஃபுட் செஞ்சு கொடுக்காட்டியும் இந்த டோஸ்ட் செஞ்சு கொடுக்கறதுனாலே எனக்கு எங்க அம்மாவை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அங்க படத்தோட டைட்டில் போடுறாங்க. திரும்ப ஓபன் பண்ணும்போது ஹீரோட வீட்டுல இருக்கிற பெரிய கார்டனை காட்டுறாங்க. அங்க வேலை செய்யறதுக்காக ஒரு தோட்டக்காரன் வரான். இவன் பேர் ஜோஸும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுல இருந்து வேலை செய்யற வரைக்கும் எல்லாத்தையுமே ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். அவர் தோட்டத்துக்கு ஒரு கம்போஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது என்னன்னு ஹீரோ போய் அவர்கிட்ட கேக்குறான். அப்ப அவர் தான் ஹீரோக்கு ஃப்ரெஷ்ஷா விளையிற காயோட டேஸ்ட் பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. மண்ணில் விளைஞ்ச ஒரு ஃப்ரெஷ்ஷான கிழங்கு எடுத்து அதை சாப்பிட்டு காட்டுறாரு. இது அழுக்கா இருக்கே, இதை நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு ஹீரோ கேட்க, இதோட ஃப்ரெஷ்னஸ்க்கு இதை தாராளமா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவங்க அம்மாவும் வா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. திரும்பவும் அம்மா கேன்ல இருக்கிற பொருட்களை வாங்கிக்கிட்டு இருக்க, ஹீரோவும் இந்த வாட்டி நம்ம ஸ்பெகட்டியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவனே ஸ்பெகட்டியும் வாங்குறான். ஐயோ இதெல்லாம் எனக்கு குக் பண்ண தெரியாது அப்படின்னு அம்மாவும் பதறாங்க. ஆனா ஹீரோவும் நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு பண்றான். நிறைய ஃபுட் மேகசின்ஸ் எல்லாம் பார்த்து அதை வச்சு ஹீரோவும் அந்த ஸ்பெகட்டியை ஒரு வேளை சமைச்சிடறான். அவங்க அப்பா பார்த்துட்டு இதெல்லாம் என்னடா கன்றாவி அப்படின்னு பயப்பட, ஒன்னும் ஆகாதுப்பா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சா அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா அம்மாவுக்கு அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி பயம் வந்துருது. மூச்சு அடிச்சு அவங்க மூச்சு விட முடியாம திணற ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவும் பதறிப்பிட்டு மாத்திரையை எடுத்துட்டு விட சொல்லி ஹீரோவை கத்துறாரு. ஹீரோ தான் மாத்திரையை எடுத்துட்டு கொடுக்குறான். அவங்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது, நான் கொஞ்சம் டோஸ்டே பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோஸ்ட் பண்ண போயிடுறாங்க. ஹீரோவுக்கு மூஞ்சியே சுருகி போயிடுது. அடுத்த சில ஹீரோ ஸ்கூல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லி அம்மாவுக்கு அந்த சாப்பாடை சாப்பிடவே முடியல, வாந்தி வந்துடுச்சு, மூச்சு விடவே சிரமமான மாதிரி ஆயிட்டாங்க அப்படி சொல்ல, அப்ப அவங்க அம்மா கர்ப்பமா இருக்காங்க போல அப்படின்னு பசங்க வேற ஒரு பக்கம் ஏத்தி விடுறாங்க. இவன் தோட்டக்காரன் ஜோஸ் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா, கர்ப்பமா இருக்கிறது நல்ல விஷயம் தான், அதுக்கு நீ ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு கேக்குறாரு. இல்ல அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னா எங்க அப்பால என்ன பாத்துக்கணும், அவர் கூட இருக்கிறத நினைச்சாலே பயமா இருக்காடுன்னு ஹீரோ சொல்றான். சோ ஹீரோவுக்கு அப்பாவை கண்டாலே பிடிக்காது. அப்ப மழையும் வருது. ஹீரோவும் நான் உள்ள போறேன் அப்படி சொல்றான். ஆனா ஜோஸும் உள்ள போக வேணாம், மழையில விளையாடலாம், ஒன்னும் ஆகாது அப்படி சொல்லி அவனை மழையில விளையாட விட்டு அவன் கூட சந்தோஷமா விளையாடிட்டு அப்புறமா அவரே அவனுக்கு தொடச்சு விடுறாரு. ஹீரோ சாப்பிடறதுக்கு கேக்கும் தர ஹீரோ அதை சந்தோஷமா ரசிச்சு சாப்பிடுறான். அடுத்த நாள் ஹீரோட அப்பா அம்மா ஹீரோ அப்படி சொல்லிட்டு 3 பேரும் பீச்சுக்கு போறாங்க. அங்கேயாவது போயிட்டு ஏதாவது நல்லதா சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கேயுமே பிரெட்ல பட்டரை தடவி சாலட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கடுப்பாகி நம்ம போய் மீன் சிப்ஸ் வாங்கி சாப்பிடலாமே அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணு வேணாடா, கொண்டு வந்திருக்கதே சாப்பிடு, உங்க அம்மா உனக்காக ஆசையை செஞ்சது அப்படி சொல்லிட்டு அப்பாவும் சொல்ல, ஹீரோவும் கடுப்பாகி அதை சாப்பிடாம ஸ்பூனை வச்சு அளந்துகிட்டே இருக்கான். அப்ப அங்க ஒரு குழந்தை ஆயி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவன் டைப்பரை சேஞ்ச் பண்றதுக்கெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் நேக்கட சுத்திக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோட அம்மாவும் என்ன குழந்தை இப்படி அம்மனமா விட்டுருக்காங்க, இவங்க எல்லாம் என்ன ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அருவருப்பா பேச, அதுல என்னமா தப்பு இருக்காடுன்னு ஹீரோ கேக்குறான். அப்படி எல்லாம் யாரும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்ல, ஏன் நான் ஜோஸ கூட அப்படி பாத்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ சொன்னது ஜோஸ் கிளம்பி ரெடி ஆகும் போது இவன் இன்னும் வேடிக்கை பார்ப்பான்ல அதை. ஆனா அவங்க அப்பா ஜோஸ் இவனை ஏதாவது பண்ணிருப்பான் அப்படின்னு பயத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ உன் முன்னாடி அவன் அப்படியா இருந்தான், உன்னை அவன் டச் பண்ணிருக்கான் அப்படின்னு பதறி போய் கேட்க, ஹீரோவும் கடுப்பாகி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சில விஷயங்கள் சாதாரணமா இருக்கிறதானே அப்படி சொல்லிட்டு இவன் சாப்பாட்டை திரும்பவும் அளக்க ஆரம்பிக்க, இந்த தடவை அப்பா கடுப்பா ஹீரோ கிட்ட கோவப்படுறாரு. அவங்க அம்மாவுக்கு அந்த பார்த்த உடனே டென்ஷன் ஆகி திரும்பி மூச்சடைக்கிற மாதிரி ஆகுது. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. இந்த மாதிரி ஹீரோவும் கடுப்பாகி அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹோட்டல்ல ஹீரோ அம்மாவோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போது, அம்மா நீங்க கர்ப்பமாவா இருக்கீங்க அப்படின்னு ஹீரோவும் கேட்க, ஏன்டா அப்படி கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கேட்கறாங்க. இல்ல உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கு, வாமிட் பண்றீங்களே அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல, அப்பதான் அம்மாவும் ஹீரோ கிட்ட அவங்களுக்கு இருக்கிற அந்த லங்ஸ் ப்ராப்ளத்தை பத்தி சொல்றாங்க. அதனால அம்மா கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் முடியாம இருப்பேன் அப்படி
சொல்ல, அப்ப எனக்கு மைண்ட் ஸ்பேஸ் செஞ்சு கொடுக்க கத்து கொடுப்பீங்களா அப்படின்னு ஹீரோவும் கேட்க, அவங்களும் கண்டிப்பா கத்து கொடுக்குறேன் அப்படி சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ அவன் ஃப்ரெண்டோட போயிட்டு ஒரு ஃபோர்க் பையா வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து அதை ரெண்டா கட் பண்ணி கார்டன்ல இருந்து எடுத்த ஒரு பழத்தை சைடு கார்னிசிங் மாதிரி அழகா வச்சுட்டு ஜோஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியில கார் சத்தம் கேட்டனுமே ஜோஸ் தான் வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு இவன் ஆசையா வெளியில போனா அங்க வேற ஒருத்தர் வந்திருக்காரு. எங்க ஜோஸ் அப்படின்னு ஹீரோவும் கேட்டா, ஜோஸ் இனிமே வரமாட்டான், நான் தான் இங்க புது தோட்டக்காரர் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல ஹீரோக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. ஆனாலும் அதை காட்டிக்காம, சரி நான் ஜோஸுக்காக ஃபோர்க் போய் வாங்கிட்டு வந்தேன், நீங்க என் கூட சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்கறான். ஆனா இவரை புக் பண்ணும்போது ஹீரோட அப்பா இவங்கிட்ட அவர் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. அதனால தாத்தா ரொம்பவே உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படி சொல்லிடுறாரு. ஹீரோ சோகமா வீட்டுக்குள்ளேயும் போயிடுறான். அவனுக்குன்னு வீட்டுல இருந்து ஒரே ஃப்ரெண்டும் போயிட ஹீரோவும் செம்மையா காண்டாயிடுறான். வேகமா அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நீங்க தானே ஜோஸை வேலையை விட்டு நிறுத்தினீங்க, ஜோஸை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கறான். நான் ஜோஸை எதுவும் பண்ணல, ஆனா இனிமே ஜோஸ் நம்ம கிட்ட வேலை செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. ஹீரோவும் கடுப்பா, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லப்பா அப்படின்னு கத்துறான். இங்க பாரு, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, இவங்க அம்மாவுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போ, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி சொல்லி அவரே அம்மாவுக்கு டின்னர் பிளேட்டை கொடுக்க ஹீரோவும் வேற வழி இல்லாம அதை எடுத்துக்கிட்டு அம்மா கிட்ட போறான். அம்மா ஆல்ரெடி டயர்டா தான் படுத்திருக்காங்க. இதுல ஹீரோ வந்த உடனே அவனுக்காக அவங்க எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் பயந்து போயிட்டு அப்பாவை கூப்பிட்டு கத்த, அந்த ஆள் ஆல்ரெடி டென்ஷன்ல இருந்ததுனால இவன் ஏதோ பண்ணதுனாலதான் அம்மாவுக்கு ரொம்பவே மூச்சு வாங்குது அப்படின்னு நினைச்சு, நான் தான் உன்னை அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படி திட்டிக்கிட்டு அம்மாவுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி வீட்டுல ஒரு செட்டப் வச்சிருக்காங்க, அதை வச்சு அம்மாவுக்கு மூச்சு கொடுக்குறாரு. ஹீரோவும் பயந்து போயிட்டு எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே இருக்கான். அம்மாவுக்கு ரொம்பவே முடியல. அன்னைக்கு நேற்று ஹீரோவும் போயிட்டு தனியா டல்லா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்பாவே ஹீரோவுக்கு டின்னர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வராரு. ஹீரோவும் அப்பா கிட்ட, அம்மா வர கிறிஸ்துமஸ்க்குள்ள சரியாக மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோவும் ஒரு வித பயத்தோட கேட்க, இவனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியாம அப்பாவும் எல்லாமே சரியாயிடும், நீ அமைதியாரு அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோவும் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அம்மா கூப்பிட குரல் கேட்குது. அவனும் திரும்பி பார்த்தா அங்க அவங்க அம்மா நின்னுக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீங்க பெட்ல தானே இருக்கணும், எதுக்குமா இங்க வந்தீங்க அப்படின்னு ஹீரோவு கேட்க, நீ மின்ஸ்பே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேல, இப்ப நம்ம மின்ஸ்பே பண்ணலாமா அப்படின்னு அம்மாவும் கேட்க ஹீரோவும் ஆசையா போறான். ரெண்டு பேருமே சேர்ந்து மின்ஸ்பே பண்றாங்க. மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கு உண்டான ஃபில்லிங்ஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபில்லிங்ஸ் வீட்ல இல்ல. இது பண்ணதுக்கே அம்மாவுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. நம்ம இதை ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சுட்டு நாளைக்கு கடையில இருந்து அந்த ஃபில்லிங்ஸ் வாங்கிட்டு வந்து செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கேட்க ஹீரோவும் செம்மையா காண்டாயிடுறான். மின்ஸ்பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானே எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க, அதுக்கூட இப்படி சொல்றீங்களே, எனக்கு தெரியும் நீங்க என்ன அவர்கிட்ட விட்டுட்டு போக போறீங்க அப்படின்னு அவன் கோவப்பட்டு கத்த அம்மாவும் அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறான். அம்மாவும் அவனை கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்துறாங்க. அடுத்த சில அப்பாவும் ஹீரோட ரூமுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க, அம்மா உனக்கு இதெல்லாம் கொடுக்க சொன்னா, கிறிஸ்மஸை நம்ம முன்னாடியே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்ல, கிறிஸ்மஸ் கிஃப்ட்டை முன்னாடியே கொடுத்தா கிறிஸ்மஸோட திருளே போயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். நான் சொல்றதை கேளு, அம்மா உனக்காக அதை பண்ண சொன்னா, அதனாலதான் நான் பண்ணிருக்கேன், தயவு செஞ்சு உங்க அம்மா முன்னாடி இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண அப்படி சொல்லிட்டு அப்பாவும் போக மறுநாள் காலையில ஹீரோவும் எந்திரிச்சு உடனே கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதெல்லாம் அவன் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஏதோ அழுகுற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அங்க அப்பா தான் அழுதுகிட்டு இருக்காரு. என்னன்னு புரியாம ஹீரோவும் அவரையே பாக்குறான். அப்பா அப்படி ஹீரோட பெட்ல படுத்துக்கிறாரு. ஹீரோவும் அவர் கட்டி பிடிச்சுக்கிட்டு அமைதியா படுத்துறான். சோ அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. அம்மா போனதுக்கு அப்புறமும் அதே தான் எனக்கு கண்டினியூ ஆச்சு. அப்பா டோஸ்டும் பட்டர் மட்டும் தான் கொடுத்தாரு அப்படின்னு ஹீரோ வாய்ஸ் ஓவர்ல சொல்றான். அப்பா கேன்டு ஃபுட்ஸை சூடு பண்ண கூட தெரியாம பச்சையாவே ஹீரோக்கு கொடுக்க ஹீரோ இதெல்லாம் எப்படிப்பா சாப்பிடுறது அப்படின்னு கோவப்படுறான். இதை கூட கிடைக்காத எத்தனையோ பேர் இருக்காங்கடா, மரியாதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அவங்கிட்ட கோவப்படுறாரு. அப்பாக்காக எடுத்து ஹீரோவும் ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா சாப்பிட முடியாம அவன் துப்பிட அப்பவும் கோவப்பட்டு அவனை அடிக்கவே போயிடுறாரு. ஹீரோ அங்கிருந்து ஓடி போயிடுறான். போனவன் நேரா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட தான் போறான். அது பச்சையா இருக்குடா, அதை சாப்பிட சொல்லி குடும்பப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சொல்ல, எங்க அம்மா மட்டும் என்ன அரிசுவையும் நாக்குல நடன மர மாதிரி தான் சமைச்சு போடுறாங்கன்னு நினைக்கிறியா, எல்லாம் அப்படிதான்டா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு ஃப்ரெண்டும் ஆறுதல் சொல்றான். அவருக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஒருத்த போற, கவலைப்படாதரா, ஒருத்தரோட மனசை பிடிக்கணும்னா அவங்க வயிற்றுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, எசாம நீ ஏன் சமைக்க ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். ஹீரோவும் நாம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். அவனோட உண்டியில இருந்த காசு எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு குக்குடு டிஷ், அதாவது ஜஸ்ட் சூடு மட்டும் பண்ணா போதும் அப்படி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை போய் வாங்குறான். அவர்கிட்டயே இதை நான் எப்படி சமைக்கணும் அப்படின்னு கேட்க அவரும் கிரில்ல சூடு பண்ணிட்டு பட்டரை தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் விடுப்பா ரெடி ஆயிடும், நீ அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படி சொல்ல தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரான். ஹீரோ அப்பா வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணி ஒவ்வொரு தடவையும் அந்த டிஷ்ஷை சூட் பண்ணி வைக்கிறான். கடைசியில அவன் அப்பா நைட்டு தான் வர்றாரு. நீங்க வர ஏன் இவ்வளவு லேட் ஆச்சுப்பா அப்படின்னு ஹீரோவும் அவங்க கிட்ட கேட்க, ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு அப்பாவும் சொல்லிட்டு அவன் குக் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்துட்டு இதை நீ எனக்காகவா சமைச்ச அப்படின்னு கேட்க ஹீரோவும் சோகமா ஆமா ஆனா அது கருகி வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அவன் சமைச்சதை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்றாரு. ஹீரோ பயங்கரமா சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட அப்பா கருகி போனதை சாப்பிட்டதை பத்தி சொல்றான். பாத்தியா உங்க அப்பாவுக்கு நீ செஞ்சது ரொம்பவே பிடிச்சிருக்கு, இப்ப உங்க அம்மா வேற இறந்து போயிட்டாங்களா, நீயும் உங்க அப்பாவும் இனிமே சண்டை போட்டுக்கவே மாட்டீங்க, பயங்கர க்ளோஸ் ஆயிட போறீங்க
பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க ஸ்கூல்ல பிரேக்ல பால் கொடுப்பாங்க. ஹீரோ ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு அவனுக்கு கொடுத்த அந்த பாலை பக்கத்துல இருக்கிற இன்னொரு பையன் கிட்ட கொடுத்துட்டு கிளாஸுக்கு போயிடுறான். இது அவனோட கிளாஸ் மிஸ் கவனிச்சிடுறாங்க. கிளாஸுக்கு வந்த உடனே நீ பால் குடிச்சிட்டியா, உன் பால் எங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க அவ நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன் அப்படின்னு போய் சொல்றான். இல்ல நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தத நான் பாத்துட்டேன், மரியாதை இந்த பாலை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில கொடுக்குறாங்க. அதுக்கு ஹீரோ எனக்கு பால்ல செஞ்ச எந்த பொருளும் சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும், எனக்கு வேணான்னு சொல்றான். இல்ல உனக்கு பால் ரொம்பவே நல்லது, தயவு செஞ்சு குடி அப்படி சொல்லிட்டு மிஸ்ஸும் கம்பல் பண்ண அவனும் வாங்கி குடிச்சிடறான். ஆனா அது அப்படியே மிஸ் மேல வாந்தி எடுத்துறான். மிஸ்ஸும் செம்மையா காண்டாயிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா வீட்டை ஒரு லேடி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் நீங்க அப்படின்னு ஹீரோவும் விசாரிச்சா நான் இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற கிளீனிங் லேடி அப்படின்னு சொல்லி தம் அடிச்சுக்கிட்டே அவ எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் இது யாரடா அப்படின்னு கடுப்பா பாத்துக்கிட்டே இருந்தா அப்ப அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. நீங்க இன்னும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அந்த லேடி கிட்ட கேட்க அப்படியே தம்மெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்பா கிட்ட ரொம்பவே தன்மையா அந்த லேடி பேசுறா. திடீர்னு அவ ஆட்டிடியூட்ல இருந்த அந்த சேஞ்ச ஹீரோவும் ஆச்சரியமா பாக்குறான். இவ பேர் ஜோன், நம்ம ஜோன்னே வச்சுக்கலாம். ஜோனும் அப்பா கிட்ட ஹீரோவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கிற மாதிரி சொல்ல அடி பாவி என்னமா நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் அவளை பாக்குறான். தொடர்ந்து ஜோனும் ஹீரோட வீட்டுல வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பா இருந்தா ஒரு மாதிரியும் ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்றா. இதுல வேற ஹீரோட அப்பாவை அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண அவருமே அவளை வளைஞ்சுக்கிட்டே பாத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் ஹீரோ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அந்த லேடி அப்பாவோட சாக்ஸ தச்சுக்கிட்டு இருக்கா. உங்களை கிளினிக்கு தானே கூப்பிட்டாங்க, நீங்க எதுக்கு இந்த வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். இங்க பாரு, வாழ்க்கையில சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஓட்டெல்லாம் விழும், அதை அப்பப்ப நாம தான் தச்சு வைக்கணும், அதைத்தான் நான் செய்றேன் அப்படின்னு அவள் டபுள் மீனிங்ல பேச ஹீரோவும் கடுப்பாகி நீங்க எங்க அப்பாவோட சாக்ஸ தைக்கிறதுனால எங்க அம்மாலாம் ஆயிட மாட்டீங்க அப்படின்னு கத்துறான். அந்த நேரம் பார்த்து அப்பாவும் வந்துடுறாரு. ஹீரோ பேசுறத அவர் கவனிக்காதனால அவரும் ஜோன் கிட்ட நார்மலா நீ இவ்வளவு பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜோனும் அவர்கிட்ட பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல, உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு பேசிட்டு உங்களுக்காக நான் ஆப்பிள் பை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் பை எடுத்து கொடுக்குறா. அதை பார்த்த அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜோனும் கிளம்ப போக ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, நானே டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. ஹீரோ போச்சுடா அப்பங்காரம் மயங்கிட்டாடா அப்படிங்கிற மாதிரி கடுப்புல பாத்துக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா வெளியில கிளம்பி போயிடுறாங்க. சரி அவங்க போயிட்டு போறாங்க, இந்த ஆப்பிள் பையாவது நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை சாப்பிடுறான். ஜோனை ஹீரோக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அவ செஞ்ச அந்த பை அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் ஜோனை ஹீரோட அம்மாவோட ஆப்ரான், அதாவது சமைக்கும் போது மேல ஒரு துணி போட்டிருப்பாங்கல்ல, அதை போட்டுக்கிட்டு அவ கேக் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோவும் கடுப்பாகி எங்க அம்மாவோட ஏற்பனை எப்படி நீங்க போடல அப்படின்னு சண்டை போடுறான். உங்க அம்மாவோட ஏற்பனை போட்ட என்ன பிரச்சனை, இந்த ஏப்ரனை போட்டு உங்க அம்மா எந்த லட்சத்துல சமைச்சாங்க எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல ஹீரோ செம்மையா கோவமாயிடுறான். சரி போய் தொலைறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரனை கழட்டி கொடுத்துட்டு ஜோனு போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோ அப்பாவோட ரூமுக்கு வந்தா அப்பா பக்காவா ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்ப நீங்க எங்க போறீங்க அப்படின்னு ஹீரோவும் கேட்டா நான் சும்மா வெளில போறேன்டா அப்படி சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. இல்ல நீங்க ஜோனோட தான் போறீங்க அப்பா, அவ கல்யாணம் ஆனவப்பா, ஏன்பா அவ கூட போறீங்க, தயவு செஞ்சு என்ன இப்படி தனியா விட்டுட்டு போகாதீங்கப்பா அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். உனக்கு ஒன்னும் ஆகாதடா, சும்மா ஓவரா சீன் போடாத அப்படி சொல்லிட்டு அப்பா ஜூன் கூட கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ பயங்கரமா அவங்க அம்மாவை மிஸ் பண்றான். அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கூட டான்ஸ் ஆடுற மாதிரி அவங்கள நினைத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்ப ஒரு கால் வர ஹீரோ போய் அட்டன் பண்ணா. ஜூனோட ஹஸ்பண்ட் தான் பேசுறேன், என் பொண்டாட்டி அங்க இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துன கத்துல ஹீரோவும் பயந்து போய் போன வச்சுட்டு ரூமுக்கு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அப்பா மிட் நைட்ல தான் வீட்டுக்கு வராரு. ஹீரோ தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா அவனோட ரூமுக்கு வந்தா ஹீரோ அவங்க அம்மாவோட ட்ரெஸ் எடுத்து வச்சு அப்படி தூங்குறத பாக்குறாரு. ஹீரோ அவங்க அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவருமே ஃபீல் பண்றாரு. அடுத்த சில ஜூனோட வீட்டுக்கு முன்னாடி அப்பாவும் ஹீரோவும் கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ செம்மையன் காண்டா அப்பா கிட்ட அப்பா நம்ம ஒரு டான்ஸ் பார்ட்டிக்கு போறோம், அவங்களை எதுக்குப்பா கூட்டிட்டு போகணும், அவங்க நம்ம வீட்டு கிளீனர் தானப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு அப்பாவும் டே அப்படிலாம் பேசாத, அவங்க நம்மளுக்காக எவ்வளவு பண்றாங்க, அவங்கள நம்ம இன்வைட் பண்றதுல என்னடா தப்பு அப்படின்னு கேக்குறாரு. அப்பா அவங்க கல்யாணம் ஆனவங்கப்பா, அவங்க புருஷனோட இருக்கணும், எதுக்கு நம்ம கூட பார்ட்டிக்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்ல பாரு, அவங்க புருஷன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தாண்டா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஜோனும் ஜன்னல்ல இருந்து குதிக்கிறா. அதை பார்த்த அப்பா ஐயோ மானத்தை வாங்கிட்டாலே அப்படி மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கும் போது அவ வந்து கார்ல ஏறி யாராவது பாக்குறதுக்குள்ள வண்டி எடுங்க அப்படி சொல்ல அப்பாவுக்கு கடுப்பா இருந்தாலும் எதையுமே சொல்ல முடியாம வண்டி எடுக்கிறாரு. ஹீரோ போச்சுரா அப்படி மாதிரி தலையில கைய வச்சுக்கிட்டு சாஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கான். பார்ட்டிக்கு வந்ததும் ஹீரோட அப்பா ஜோனை அங்க இருக்கிற எல்லாருக்குமே இன்ட்ரோடியூஸ் பண்ண ஹீரோவும் டக்குன்னு நடுவுல பூந்து இவங்க எங்களோட கிளீனர் தான் அப்படி சொல்றான். இவன் வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் கடுப்பா பாக்குறாரு. இன்னொரு பக்கம் ஜோனும் சும்மா இல்லாம எல்லாருக்கிட்டுமே கிளீனிங் வேலையை பத்தியும் யார் யார் வீட்டுல எந்தெந்த கிளீனர் இருக்காங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படி சொல்லிட்டு அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க இவன் வேற மானத்தை வாங்குறானே அப்படி சொல்லிட்டு அப்பாவும் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல டின்னர் ஸ்டார்ட் ஆயிட ஹீரோவும் சாப்பிட டேபிள்ல உட்கார்ந்த உடனே மத்த எதை பத்தியுமே கண்டுக்காம அங்க இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே ரசிச்சு ருச்சிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்பாவும் ஜோனும் பார்ட்டில டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு பக்கத்துல இருந்து அப்போட ஃப்ரெண்ட் ஒருத்தி வேற உங்க அப்பா இது வரைக்கும் டான்ஸே ஆனது இல்லையா, இந்த பொம்பளையோட ஆடுறான்னா இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படி சொல்ல ஹீரோக்கு இன்னும் கடுப்பாகுது. ஸ்ட்ரெஸ்ல கிடைச்சது எல்லாத்தையுமே வச்சு சாப்பிடுறான். திரும்பி வரும்போது அப்பாவும் ஜோனை
ஜோனை டிராப் பண்ணிட்டு கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட அவரு லைஃப்ல மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறத பத்தி சொல்றாரு. ஆனா ஹீரோ, எனக்கு நீங்க லைஃப்ல மூவ் ஆன் ஆகுறத பத்தி பிரச்சனை இல்லப்பா, ஆனா எனக்கு இவங்கள பிடிக்கல, ஜோனை மட்டும் தான் பிடிக்கல அப்படின்னு சொல்றான். அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு, கண்டிப்பா அவளை உனக்கு பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. அப்ப ஹீரோ பார்ட்டில கிடைச்சதெல்லாம் தின்னதுனால காருக்குள்ளேயே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடறான். மறுநாள் அது எல்லாத்தையுமே ஜோன் தான் கிளீன் பண்றா. ஹீரோ ஸ்கூலுக்கு போனதும் அவ ஃப்ரெண்டு கிட்ட அப்பா ஜோனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறத பத்தி சொல்ல, இதுக்கெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதரா, அவங்க அஃபேர் தான் வச்சிருக்காங்க, இந்த விஷயம் அவ புருஷனுக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா அவனே உங்க அப்பாவை 4 அப்பா போயிருவாரு, உங்க அப்பாவும் அந்த பொண்ணே வேணாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கிளீனரா மாத்திர போறாரு அப்படின்னு சொல்றான். அப்ப இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, கண்டிப்பா பெரிய விஷயம் இல்ல, நீ ஃப்ரீயா விடு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோவும் ஒண்ணுமில்ல போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். வீட்டுக்கு வந்ததும் அப்பா ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு. என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வெளியில போனா அப்பா அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. எங்கப்பா கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டா, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம லைஃப்ல எல்லாமே மாறி போச்சு, நம்ம லைஃப புதுசா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி சொல்றாரு. இப்ப என்ன புதுசா வெடிகுண்ட போட போறா அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா அப்பா ஒரு புது வீட்டுக்கு ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்காரு. நம்ம இனிமே இந்த வீட்டுல தான் வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்ல, நான் என் ஃப்ரெண்டை விட்டுட்டு என் ஸ்கூலை விட்டுட்டு இங்க வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கடுப்பாகிறான். நீ பழகிருவ, வா நம்ம புதுசா லைஃப ஸ்டார்ட் பண்ண போறோம், எல்லாருமே இனிமே இங்க தான் வாழ போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவும் நொந்து போய் நிற்கும் போது அங்க ஜோன் இருக்கிறத பாக்குறான். ஜோன் தான் இனிமே உனக்கு புது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்ல, ஹீரோ போச்சுடா அப்படி மாதிரி 2 பேருமே பார்த்துட்டு அங்கிருந்து திரும்பி குடுகுடுன்னு வெளியில ஓடி போயிடுறான். இவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் முழிக்க, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனு வெளியில வரா. அவன் தூரமா போயிட்டு ஒரு கட்டில உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட வந்த ஜோன், நார்மலா எனக்கு ஒரு லைஃப் வேணும், நான் உன்னையும் உங்க அப்பாவையும் நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ கடுப்பாகி, நீ எங்களோட கிளியர் தான், என் அம்மாவை ஆக முடியாது அப்படின்னு கத்துறான். ஜோனும் டென்ஷன் ஆகி ஹீரோவை மிரட்டுற மாதிரி, ஆனா மெதுவா அவங்க அப்பாவுக்கு தெரியாத மாதிரி பேசுறா. ஹீரோ மாட்டனண்டா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் தூரத்துல இருந்து அவங்க அப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. எதுவும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்மூத்தா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோனு சொல்லிட, ஹீரோவும் வேற வழி இல்லாம அமைதியேறான். ஹீரோவுக்கு ஜோன் அவங்க லைஃப்ல இருக்கிறது பிடிக்கல அப்படின்னாலும் ஜோன் ஒவ்வொரு நாளும் புது புது டிஷஸ் நிறைய செஞ்சு கொடுக்குறாங்க. ஹீரோவும் எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஒரு வழியா அந்த லைஃபுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுறான். இப்ப கொஞ்சம் காலம் கடந்து போன மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவை வளர்ந்து டீனேஜ் ஆயிட்டான். இப்பவும் ஹீரோக்கு குக்கிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஸ்கூல்ல கூட குக்கிங் கிளாஸ்ல தான் மேஜர் எடுக்கிறான். பொண்ணுங்க எல்லாம் இவனை கிண்டல் பண்ணாலும் ஹீரோ அதை பெருசா எடுத்துக்கல. ஸ்கூல்ல அவனே ஒரு கேக் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டுல எடுத்துட்டு வந்து ஒளிச்சு வச்சுட்டு அவங்க அப்பா சாப்பிட உட்கார்ந்த உடனே அதை எடுத்துட்டு வந்து கொடுத்து, நானே பண்ணது ஸ்கூல்ல பண்ணேன் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கொடுக்குறான். அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கடா, இனிமே ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் நீயே குக் பண்ணு அப்படி சொல்ல ஹீரோ பயங்கரமா சந்தோஷமாயிடுறான். ஆனா ஜோனோட முஞ்சிய சுருங்கி போயிடுது. ஏன்னா அவ ஹீரோட அப்பாவை மடக்கி வச்சிருக்கிறதே சமையல வச்சுதான். அந்த சமையல் அவர் புள்ளை கைக்கு போச்சுன்னா அவ எங்கிருந்து அவரை மைக்கு கைக்குள்ள வச்சுக்க முடியும். அதனால அவ முகமே மாறி போயிடுது. ஆனா அப்பா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஹீரோவும் அடுத்த புதன்கிழமை ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஒரு டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா அதுக்குள்ள ஜோன் சமைச்சு அப்பாவை சாப்பிட வச்சிடறா. ஐயோ இன்னைக்கு புதன்கிழமை இல்ல, நான் மறந்தே போயிட்டேன், பரவாயில்ல இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோமா, இன்னைக்கு நான் பண்ணதே நீயும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி ஜோன் அப்பாவுக்கு முன்னாடி நடிக்கிறா. ஹீரோவுக்கு அவ ஏன் இப்படி பண்றா அப்படின்னு புரிஞ்சாலும் எதுவுமே செய்ய முடியல. ஆனா ஸ்கூல்ல ஹீரோட கல்னரி ஸ்கில் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி ஹீரோ ஸ்கூல்ல ரொம்பவே பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுறான். அவன் பண்ற டிஷஸ் எல்லாம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஆனா ஹீரோ பண்ற டிஷஸ் எதையுமே அப்பாவை டேஸ்ட் பண்ண விடாத அளவுக்கு ஜோன் பாத்துக்கிறா. ஒரு தடவை லெமன் மிரிஞ்சி அப்படிங்கிற ஒரு டிஷ் செஞ்சிருக்கும் போது ஹீரோ அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறான். அங்க வந்து ஜோன் அவன் சாப்பிடறத பார்த்துட்டு, நான் மட்டும் உன்னோட பொசிஷன்ல இருந்தேன்னா நீ ட்ரை பண்ற எதையுமே நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு இன்டைரக்டா இதெல்லாம் இனி ட்ரை பண்ணாத மாதிரி மிரட்டுறான். ஆனா ஹீரோ அதை பெருசா எடுத்துக்காம, இந்த மெரங்க எப்படி நீங்க ஃபிளஃபியா பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு ரெசிபியை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா ஜோனு. இவ்வளவு டேஸ்டியா நாமளும் லெமன் மெரங்க பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோவும் அதை ரெடி பண்றதுக்கான வேலையை பண்ண ஆரம்பிக்கிறான். திருட்டுத்தனமா ஜோன் செய்யும் போது வந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவ அதை புரிஞ்சுக்கிட்டு செய்ய மாட்டேங்கிறா. ஒரு வழியா ஹீரோ நிறைய ரெசிபி புக்கெல்லாம் படிச்சு ஒரு நாள் கஷ்டப்பட்டு அந்த லெமன் மெரங்கையும் செஞ்சு அப்பாவுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குறான். ஆனா அவரு, நான் இப்பதான்டா டீயை குடிச்சேன், ஆல்ரெடி செம்ம ஃபுல்லா இருக்கண்டா, என்னால இப்ப சாப்பிட முடியாது, நீ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன்னு புரியுது, ஆனா என்னால இப்ப சாப்பிடவே முடியாதுடா அப்படி சொல்ல அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஜோனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஹீரோ போய் சோகமா அதை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவளும் போய் ஹீரோ செஞ்சதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இது என்னோட ரெசிபி மாதிரியே இருக்கே, நீ திருடுனே அப்படின்னு கோவப்படுறா. அம்மா தாயே, நான் உன்னோடதெல்லாம் திருடல, நானே தான் புதுசா கண்டுபிடிச்சேன் அப்படி சொல்றான். ஆனா ஜோனோ அதை ஏத்துக்காம ரொம்பவே எமோஷனல் ஆகி, உனக்கு மனசாட்சி இல்லையா, உன்னோட எல்லா வேலையும் நான் தானே செய்யறேன், என்னை வெளியில அனுப்புறதுக்காக தானே நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்திட்டு அங்கிருந்து போறா. அப்ப கரெக்டா அவங்க அப்பா வந்துடுறாரு. நீ என்னடா சொன்ன, ஏன் அவ இப்படி கோவமா போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டா, அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். இவங்க 2 பேரும் பண்றதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும், ஆனா காட்டாம இருந்திருக்காரு. இப்ப கோவமா, நீங்க 2 பேரும் பண்ண வரைக்கும் போதும், இது வரைக்கும் நம்ம இதே மாதிரி இருந்துட்டோம், இனிமே இப்படி இருக்க முடியாது, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜோன் கிட்ட சொல்றாரு. ஹீரோவுக்கு அப்பாவை மாத்த முடியாதுன்னு நல்லாவே தெரியுது. அதனால நடக்கிறத ஏத்துக்க தயாராயிடுறான். அடுத்த சீன்ல அப்பாவுக்கும் ஜோனுக்கும் கல்யாணமும் நடக்குது. வேற வழி இல்லாம ஹீரோ அவங்க கல்யாணத்துக்கு
ஜோனுக்கு ஒரு கேக்க கூட பேக் பண்ணி வைக்கிறான். இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கிறது பிரச்சனையாயிடும் அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை வேலைக்கு போற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போய் சேர்றான். இந்த பக்கம் ஜோன் இவன் ஏதாவது சமைச்சு கொண்டு வந்துருவானோ அப்படின்னு பயந்து ஹீரோட அப்பாவுக்கு ஏதாவது ஒரு டிஷ்ஷை சமைச்சு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்பதானே சாப்பிட்டேன், அதுக்குள்ள இன்னும் கொண்டு வந்து வைக்கிறியே, நான் ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு அவர் அழுத்து போய் சொல்றாரு. பரவாயில்ல வைங்க, கொஞ்ச நேரத்துல பசிக்கும்ல, அப்பா சாப்பிடா அப்படின்னு ஜோனு சொல்றா. அப்பாவும் கடுப்பாகி கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடு, ஏன் இப்படி பண்ற அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் எங்க போயிட்டு வர அப்படி சொல்லிட்டு ஜோனு கேட்க, நான் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் போய் சொல்றான். சும்மா போய் சொல்லாத, உனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படி சொல்லிட்டு ஜோனு கோவப்படுறா. வேற வழி இல்லாம ஹீரோவும் உண்மையை ஒத்துக்கிறான். நான் சனிக்கிழமை ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ண போறேன் அப்படி சொல்ல ஜோனு செம்மையா டென்ஷன் ஆகி, அப்ப அடுத்தது இந்த டிஷ்ஷை கொண்டு வருவ, அந்த டிஷ்ஷை கொண்டு வருவா அப்படி சொல்லிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அப்பாவுக்கு முன்னாடி கோவமா கத்துறா. அப்பாவும் இன்னும் காண்டாகி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, நீங்க சண்டை போட்டதெல்லாம் போதும், எனக்கு சாப்பாடு கொடுத்ததும் போதும், இது கொஞ்சம் கொஞ்சமா எல்லையை கடந்து போய்கிட்டு இருக்கா அப்படி சொல்லி கோவப்படுறாரு. இரவும் அவர்கிட்ட போய் சாரி கேட்கிறான். ஆனா அவரு கோவத்தோட இருக்க அவன் நேரம் ஜோன் கிட்ட வந்தா அவளும் அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஜோனோட நிலைமையே ரொம்ப பாவமா தான் இருக்கு. அதனால பேசாம வேலையை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறான். ஹீரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா அங்கே ஓனோட பையன் ஏதோ சமைச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோட அப்பாவோட பேரை சொல்லி, நீ அவரோட பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இந்த ஓனரோட பையன் பைலட் கிளாஸ்ல வெளியூர்ல படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரியும். அப்பப்ப அங்க லீவுக்கு வந்துட்டு போவான். இப்பவும் அந்த மாதிரி தான் லீவுக்கு வந்திருக்கான். இங்கதான் வேலை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். இல்ல, அப்பாவுக்கு நாங்க வேலை செய்யறது பிடிக்கல, அதனால இனிமே நான் இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக தான் வந்து அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். சரிவா, கொஞ்சம் வெளியில போய் பேசி வரலாம் அப்படி சொல்லிட்டு ஓனர் பையன் ஹீரோவை வெளியில கூட்டிட்டு போறான். உனக்கு ஏன் செஃப் ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஆசை வந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவன் ஹீரோ கிட்ட கேட்க, தெரியல, அது எனக்கு நேச்சுரலாவே இருக்குன்னு தான் தோணுது அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். சரி, நீ ஏன் பைலட் டான்சர் ஆகணும் அப்படின்னு நினைச்சு அப்படி சொல்லிட்டு ஹீரோ அவனை கேட்க, சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உனக்கு இங்க இருக்கிறது பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு அவன் கேட்க, இல்ல, எனக்கு வேற எந்த ஒரு சாய்ஸும் இல்ல, அதனாலதான் இங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோ உண்மையை சொல்றான். அதுக்கு அந்த பையனும், எல்லா சாய்ஸும் நம்ம கிட்ட தான் இருக்கு, ஆனா அந்த சாய்ஸை ஜூஸ் பண்றதுக்கு நாம தைரியமா இருக்கணும், தைரியமா இருந்தா நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவாவே நீ ஆகலாம் அப்படி சொல்லி ஹீரோவை அவன் கிஸ் பண்ண ஹீரோவும் அவனை பதிலுக்கு கிஸ் பண்றான். ஹீரோ அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனா அவன், நான் திங்கக்கிழமை இங்க இருந்து போயிடுவேன் அப்படி சொல்ல, என்னைய இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் கேட்கறான். அதுக்கு அவனோ, நீ இங்க நல்லா தான் இருப்ப, தைரியமா நீ நினைச்சதை செய்ய அப்படி சொல்லிட்டு ஹீரோ தைரியத்தை மட்டும் கொடுத்துட்டு அவன் கிளம்ப ஹீரோவும் அவன் நினைச்ச மாதிரி சந்தோஷமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வீட்டுக்கு போனா அங்க அவனோட அப்பா டயபெட்டிஸ் வந்து இறந்து போயிருக்காரு. 2 பேரும் மாறி மாறி ஸ்வீட்ஸா செஞ்சு கொடுத்ததுனால அவங்க அப்பாவுக்கு டயபெட்டிஸே வந்து கடைசியில செத்தே போயிட்டாரு. ஹீரோ ஜோன் கிட்ட, நீங்க தான் ஜெயிச்சிங்க அப்படி சொல்லிட்டு அவனுக்கு இருந்த ஒரே பிடிமான அவங்க அப்பா தானே, இப்ப அவரும் இல்லாதனால அந்த வீட்டை விட்டே கிளம்பிடுறான். தனியா சிட்டிக்கு வந்து அங்க ஒரு ஹோட்டல்ல ஷெஃபா ஜாயின் பண்ணிடுறான். அங்கிருந்த ஒரு சீஃப் ஷெஃப் அவனுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஷெஃப் கோட்டை கொடுக்கறாரு. ஹீரோ கடைசியில அவன் நினைச்ச மாதிரியே ஒரு ஷெஃப் ஆயிட்டா அப்படி மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.